சிசுபிரியா அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கக்கூடிய அருமை தோழர்கள் வசந்தகுமார் அவர்களே, பன்னீர் முருகன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்துள்ள தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் சங்கத்தின் சார்பில் போராட்ட வாழ்த்துக்களை முதலாவதாக பதிவு செய்கின்றேன். உங்களுடைய போராட்டம் வெற்றி போராட்டமாக இந்த தாவேக ஆட்சியின் முதல் போராட்டமாக அமையும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நீங்கள் கேட்கக்கூடிய கோரிக்கை நியாயமான கோரிக்கை என்பதை தாவேக தலைவர், தாவேக அரசுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களுக்கு பதிவு செய்ய போராட்டமாக நீங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். முதலாவதாகவே நீங்கள் முன்னாடி வைத்து அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், யாருக்கு? தமிழக முதல்வருக்கு வேண்டப்பட்ட நண்பா நம்பீசை வைத்து திறமைகளை வைத்து உங்களுடைய கோரிக்கைகளை பதிவு செய்திருக்கக்கூடிய, ஓட்டு போட்டுட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த கோரிக்கையை அவர் நிச்சயமாக கவனிப்பார். இந்த போராட்டத்தின் வாயிலாக இங்க வந்திருக்கக்கூடிய காவல்துறையுடைய உளவுத்துறை முழுமையாக இந்த ஆட்சியுடைய கோரிக்கைகளை, இங்க வார்த்தை பேசுகின்ற தலைவர்களுடைய கோரிக்கைகளை நீங்கள் ஒரு அச்சு பிசகாமல் அதை முதல்வர் ஜோசப் விஜய் அவர்களுக்கும் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கும் நீங்கள் ஒரு நோட்டாக கொடுக்க வேண்டும் என்ற ஒரு முத்தாய்ப்பாக ஆரம்பத்திலேயே பதிவு செய்து இவர்களுடைய கோரிக்கை என்ன துண்டறிக்கையை படித்திருப்பீர்கள். இந்த கோரிக்கையில நியமன தேர்வை தேர்ச்சி பெற்றவர்களுக்கு வேலை கொடு, இதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். காலிப்பணியும் இருக்கிறது, 18,000 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு வேலை கொடு. இதை எவ்வளவு நாளா கேட்டுக்கிறோம்? 13 ஆண்டு காலமாக கேட்டுக்கிறோம். விஜய் தலைவர் அவர்களே, அண்ணா திமுகவும் மாறி மாறி தெற்கு என்ற பெயரிலே படித்த வேலையில்லா இளைஞர்களை வடிகட்டக்கூடிய அயோக்கியத்தனமான நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்ட காரணத்தினால்தான் இந்த தெற்கு, இந்த நியமன தேர்வு, அப்புறம் நீட்டு, ஸ்லெட்டு, வெட்டு எல்லாமே. நீட்டு வேணாம் சொல்றவன் தெட்டு வேணாம் ஏன் சொல்லக்கூடாது? நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீட்டு வேணாம், தெட்டு வேணாம். எதுக்குதான் தெட்டு? பிளஸ் 2 பாஸ் பண்ணிட்டு 2 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு ஆசிரியர் பயிற்சி முடித்துட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆசிரியருக்கு வேலை கொடுப்பதற்கு மாறாக நீ தெற்கு என்ற பெயர்ல வடிகட்டக்கூடிய இந்த அயோக்கியத்தனமான திட்டத்தை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் முதலாவதாக ஏற்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி மின்வாரியத்துறை வெள்ளை அறிக்கை வெளியிட்டார்ல நிர்மல்குமார், வெள்ளை அறிக்கை வெளியிட்டு என்ன சொன்னாரு? மின்வாரியத்தில் 69,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது, உடனடியாக 15,000 பேரை போடுவதற்கு முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் என்று சொன்னாரே, அதுபோல ராஜ்மோகன் அவர்கள் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும். இந்த 18,000 பேருக்கு வேலை கொடுக்க அறிவிப்பை இந்த போராட்டத்திற்கு பிறகு கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் அறிவிப்பு வெளியிட வேண்டும். பிளஸ் 2 பண்ணிட்டு டீச்சர் ட்ரைனிங் 2 வருஷம் முடிச்சுட்டு 8 பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் சொன்னாங்க. எவனால எந்த அதிகாரி ஏமாற்றுவதற்காக இந்த நியமன தேர்வு தட்டு 13 வருட காலமாக போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களை வடிகட்டி அதனை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் இந்த கல்வித்துறை அதிகாரிகளை தயவு செய்து நீங்கள் நம்பாதீர்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் என்னென்னலாம்
மோசடியான திட்டங்களை உங்களுக்கு காட்டி ஆசிரியர்கள் பணியிடமே போடாமல் எடுத்தார்களோ அதே வேலையை தாவேக ஆட்சியில் செய்வார்கள். எனவே போராடக்கூடிய சங்கத்தை அழைத்து பேசுங்கள், கோரிக்கை வைக்கக்கூடிய தொழிற்சங்கத்தை அழைத்து பேசுங்கள். அவர்களுடைய கோரிக்கை என்ன, அந்த கோரிக்கையின் நியாயம் என்ன என்பதை நீங்கள் நேரடியாக உணர வேண்டும், நேரடியாக உணர வேண்டும். 6 மாத காலம் தேர்வு காலம் என்று சொல்கிறார்கள். இந்த 6 மாத காலம் இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இந்த ஆட்சியுடைய அவலத்தை நீங்கள் தனி அமைச்சர் மூலமாக அழைத்து பேசி முதலாவதாக தெரிந்து கொள்ள வேண்டும். 13 வருஷமா அவங்க படுற பாட்டை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் தேர்வு வாரியத்துல இவ்வளவு ஆசிரியர் காலி பணியிடத்துக்குன்னு எக்ஸாம் வைக்கலாம், அறிவிக்கலாம். அந்த தேர்வு அறிவிப்பை யாரா நிறுத்துறது? எந்த அதிகாரி நிறுத்துகிறான்? ஒருத்தரை கோர்ட்டுக்கு போக வைக்கிறது, கோர்ட்டுக்கு போக வச்சுட்டு அந்த தேர்வை நிறுத்துவது 13 ஆண்டு காலமாக பார்த்து வந்த ஆசிரியருக்கு வேலை கொடுக்க சொன்னா எதுக்கா தட்டு தேர்வு வச்ச, எதுக்கா நியமன தேர்வு வச்ச? இந்த நியமன தேர்வு என்பது சாதாரண தேர்வு இல்ல. தமிழ்நாட்டில் தமிழே படிக்காமல் பள்ளிக்கூடம் நடத்த முடியும் என்கிற அவல நிலையை மாற்றுவதற்காக தமிழ் படிக்க வேண்டும் என்று சிபிஎஸ் பள்ளிக்கூடத்துக்கு உத்தரவு போட்டா நான் தமிழ் படிக்க மாட்டேன் அப்படியே வருவேன் நான் சொல்றான். ஆனால் ஆசிரியர் நியமன தேர்வுல தமிழ்ல 100க்கு 40 மதிப்பெண் எடுக்கணும், 50க்கு 20 மதிப்பெண் எடுத்தாதான் நியமன தேர்வு. அந்த தேர்வு பேப்பர்ல திருத்துவான்னு சொன்னாங்க, திருத்தி பேச்சு கொடுத்தார்களே அவர்களுக்கு ஏன் வேலை கொடுக்கவில்லை? கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக அரசு கல்வித்துறை அதிகாரிகள் தவறான வழிகாட்டுதலில் இந்த 18,000 ஆசிரியருக்கு வேலை கொடுக்காமல் ஏமாற்றினார்களே, அதன் பலனைத்தான் அன்பில் பொய்யாமல் மகேஷ் திருச்சி அனுபவித்துக் கொண்டிருக்கிறார், திருச்சி அனுபவிக்கிறாரு. நாங்க சொன்னோம் காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என்று சொன்னோம். அன்பில் பொய்யாமல் எல்லா சங்கத்தையும் கூட்டு பேசுவார், எல்லா சங்கத்தையும் கூட்டு பேசுவார், எல்லா சங்கத்துடைய கோரிக்கைகளையும் பிரச்சனைகளையும் பேசணும்னு சொல்லி பேசுவார், முதலமைச்சர் பேசுவார். பேசுகின்ற போது இந்த கோரிக்கை போய் அப்படி தட்டி கொடுத்துட்டு, கோரிக்கை கொடுத்த பிறகு தட்டி கொடுத்த பிறகு முதலமைச்சரே தட்டி கொடுத்துட்டாரு, ஆனா கோரிக்கை நடக்கலாம் அப்படி போய்கிட்டே இருப்பான். ஏமாந்தோம். திராவிட முன்னேற்ற கழக 5 ஆண்டு ஆட்சி காலத்துல ஆசிரியர் கல்வித்துறையை, ஆசிரியருடைய கோரிக்கைகளை புறக்கணித்து அவர்கள் செய்த தவறான அணுகுமுறையால் தான் அன்பில் பொய்யாமல் மக்கள் தோற்றார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசிரியர் கோரிக்கை பழைய பென்ஷன் திட்டம், ஒன்றிய அரசின் திட்டம் என்பிஎஸ் திட்டம், மோடி அரசின் திட்டம் சிபிஎஸ் என்பிஎஸ் திட்டம். இவன் என்ன திட்டம் கொண்டு வந்தா சிபிஎஸ் என்பிஎஸ் ஓபிஎஸ் எல்லாத்தையும் கலந்து டாக்ஸ் எடுத்தாங்க. இது ஒத்த ஜோடியில டிபன் பாக்ஸ்ல கேக் எடுத்துட்டு போய் அதை அறிவிச்ச உடனே தலைமைச் செயலகத்திலே கேக் ஊட்டிய சங்கங்கள் இந்த இதெல்லாம் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்து என்று விஜய் அவர்களிடம் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்வித்துறை எங்கே சென்றது, எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கோரிக்கை சொன்ன லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் போராடினால் லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் சிறை சென்றால் சிறையை கூட பார்த்துவிட்டு நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஏமாற்றியவர்கள் வேலையில் இருக்கிறவங்க ஏமாத்தினான். உங்களை என்ன பண்ணுவான்? சும்மா ஏமாத்துவான். எஸ்எம்சில வாத்தியார் போடுறேன்னு சொன்னீங்க, நான் கேட்டோம், எங்க சங்கத்தின் சார்பில் கேட்டோம். இங்க தெரிந்து கொள்ள வேண்டும், தாவேக விஜய் அவர்கள், தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் எஸ்எம்சி வாத்தியார்கள் இன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும்.
சும்மா போடல, சும்மா போடலைங்க. அந்த வாத்தியாருக்கு சம்பளம் 8 பாஸ் பண்ணாதான் வாத்தியார் என்ன எல்லாம் போய் சேர்ந்தான் 8000 அவனுக்கு சம்பளம் யாரு கொடுக்கறது? அந்த ஹெட் மாஸ்டருக்கும் தெரியாது, பிஓக்கும் தெரியாது, மாவட்ட ஆட்சித் தலைவருக்கும் தெரியாது, எவனுக்குமே தெரியாது. 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி 7 பாலைவனம் தாண்டி அந்த ஒரு வண்டு இருக்கும். அந்த வண்டை நெசுக்கிறா வில்ல செத்து போவான்னு கதை சினிமா பார்த்தமே. அந்த மாதிரி சம்பளத்தை எவ்வளவு எஸ்எம்சி தலைவர் போட்டு அவன் மூலமா சம்பளம் கொடுக்கிற ஒரு அயோக்கியத்தனமான திட்டத்தை கொண்டு வந்தாங்க. நீங்க சொல்றீங்க தனியார் பள்ளியில வாத்தியார் போட்டான்னு சொல்லிட்டு செகண்ட் கிரேட் 8000, பட்டதாரி ஆசிரியர் 12000, பிஜி ஆசிரியர் 18000 சொன்னால சொல்லிட்டு இன்னொரு எல்லைத்தனம் என்ன பண்ணாருங்க அவருன்னு சொன்னா, ஆதி திராவிடர் நலத்துறையில் ஆசிரியர் போட்டால் அவர்களுக்கு 6000, பட்டதாரி ஆசிரியருக்கு 10,000, பிஜி ஆசிரியருக்கு 12,000 சொல்லி எவன்டா போட்டான்? தற்காலிக ஆசிரியர் போடுற எல்லா வாத்தியார் தான் 8 பாஸ் பண்ணுவா அவனுக்கு 8000, 12,000, 18,000 ரூபாய் சொன்னா பள்ளி கல்வித்துறையில் 8000, 12,000, 18,000. ஆதரவு நலத்துறையில எவ்வளவு? 6,000, 10,000, 12,000 சுட்டி காட்டினோம். அப்படியா? யாரு? அன்பு பொய்யாமை மகேசோ தமிழக முதல்வரும் ஜாதியாக பார்க்கின்றேன். எப்படா சார் எவனா சொன்ன அந்த ஐடியாவை? யாரா சொன்னது? ஆஜராவை இயக்குநரை பார்த்து பேசுகின்ற போது எங்களுக்கு இவ்வளவுதான் துட்டு கொடுத்தாங்க. அவன் பள்ளிக்கல்வித்தை எனக்கு இவ்வளவுதான் துட்டு கொடுத்தா யாரா கொடுக்குறது? முதல்வர் தான் கொடுக்குறா. எப்படா பாகுபாடு அப்படின்னு பார்க்கின்ற போதுதான் இந்த அரசாங்கத்துடைய குணத்தை நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். அதிகாரிகள் வைக்கிற சின்ன சின்ன நுணுக்கங்களில் கேட்டா நிதி இல்லைன்னுவா. கோத்தாரி கமிஷன் அறிக்கையில இருந்து கல்விக்காக போடப்பட்ட எல்லா கமிஷன் அறிக்கையும் கல்வித்துறை அதிகாரிகளும் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவர்களும் படிக்க வேண்டும். கல்விக்கு செலவிடப்படக்கூடிய தொகை மூலதனமாக கருத வேண்டும் என்று பல நீதிமன்றங்கள் கமிஷன்கள் சொல்லியிருக்கிறது. அதையெல்லாம் புரிஞ்சுக்காம எங்க போறது சம்பளத்துக்கு, எங்க போறது நிதிக்கு? அப்போ நாங்கெல்லாம் மாடு வச்சுட்டு இருக்கணுமா? படிச்சுட்டு மாடு வைக்கணும். நீ கொள்ளையடிச்சு போய்கிட்டு இருப்ப, சட்டத்தை அமலாக்க மாட்டாய், சட்டத்தை செயல்படுத்த மாட்டாய், காலி பணியை நிரப்ப மாட்டாய். எப்படா நியாயம்? இன்னைக்கு தினமணி பேப்பர் பாருங்க. உயர்கல்வித்துறையில திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்த ஆட்சி நடவடிக்கையால் தமிழகத்தில் 2வது இடம், முதல் இடம் டெல்லி. அந்த உயர்கல்வியில போனவனுக்கு 22 பல்கலைக்கழகங்கள்ல 20 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர் கிடையாது, துணைவேந்தர் கிடையாது. மதுரை பல்கலைக்கழகத்தில் 50 பேராசிரியர் இருக்க வேண்டும். 50 பேராசிரியர் இருக்க வேண்டிய இடத்தை 2 பேராசிரியர் இருக்கிறார். துணைவேந்தரை போடுவதற்கு மாநில உரிமைகளை பறித்து நான் சொல்லுவதால் துணைவேந்தரா போடணும்னு ஒன்றிய அரசு சொல்லுகின்ற போது அதை எதிர்த்து போராடுவதற்கு மாறாக ஜோசப் விஜய் அவர்கள் அந்த மாநில உரிமையை, கல்வி உரிமையை பறிக்கக்கூடிய விதத்தில் கல்வித்துறை அதிகாரிகள் ஐடியா கொடுத்துள்ளார். ஜோசப் விஜய் அவர்கள் மறுக்க வேண்டும். துணைவேந்தர் நியமனத்தை ஏற்கனவே இருந்த மாநில உரிமைகளை காக்கக்கூடிய விதத்தில் செயல்பட வேண்டும். கல்லூரிகளில், பல்கலைக்கழகங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்லூரிகளில் 50% பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. 8000 பணியிடங்கள் கல்லூரியில காலியா இருக்கு. நெட்டு முச்சவர், ஸ்லேட்டு முச்சவர் போட மாட்டான். போடுவதற்கு சொன்னால் துணைவேந்தர் இருக்க வேண்டும். இந்த துணைவேந்தரை போடுவதற்கு 10 ஆண்டு காலம், 13 ஆண்டு காலம் ஆட்சியிலே இருந்தவர்கள் எந்த ஒரு நுடிய கூட புடிங்கி போடலன்னு சொன்னா எப்படி உங்களுக்கு வேலை கொடுத்து கொடுப்பா? இதான் கவர்மெண்ட். ஏன் பண்ணா தெரியுமா? இந்த கவர்மெண்ட் நிலைமையில உங்களுக்கு ஆசிரியர்கள் வேலை போட வேண்டும் என்று சொன்னால் உங்களை எங்க எத்தனை நிறுத்தி வச்சுக்கலாம் பாரு. விஜயம்னா
மாமா, ஹாய் மாமா, மச்சான் விஜயன் அவர்களே, எனக்கு 25,000 கொடுப்பா, ஒரு வருஷம் நான் வேலை செய்ய பாத்துக்கிறேன். இந்த கேள்வியை நீ கேட்க கூடாதுன்னு தான் தற்காலிக ஆசிரியர் சொல்லி 7 கடை தாண்டி 7 மலை தாண்டி சம்பளத்தை போட்டு எவன் சம்பளம் கொடுக்குறான், எப்படி வருது அவனுக்கு அக்கௌண்ட் தெரியாம பண்ணக்கூடிய அரசாங்கம் எப்படி 25,000 கொடுத்துருவான்? ஏன் கீழே இறங்கிடுங்க? ஒரே வேலையை செய்யக்கூடிய சமவேலைக்கு சம ஊதியம் என்கிற சட்டத்தை மீறக்கூடிய வித்தையை நீயா கற்றுக் கொடுக்கல. சட்டடிகளுக்கு சம்பளம் சேர்ந்தா 60,000 சொன்னா 60,000 கொடுங்க. ஒரே வேலை செய்ய போற அதெல்லாம் தற்காலிக ஆசிரியர்கள், 8 மாசம் ஆசிரியர்கள், நிரந்தர ஆசிரியர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரி சம்பளத்தை வழங்க வேண்டும் என்று சொல்லுகின்றோமே. சமவேலைக்கு சம ஊதியம் நீ ஜோசப் என்ன அறிவிப்பாரு. நான் சொல்லிட்டு அந்த போராட்டத்துக்கு பிறகு ராஜ்மோகன் அவர்கள் இந்த 18,000 பேருக்கு வேலை கொடுக்கிற மாதிரி ஈவில் அறிவிக்கிற மாதிரி அவர் துறையை அறிவிக்க வேண்டும். அது ஒரு கஷ்டம் இருக்கு அவருக்கு. என்னன்னா தமிழ் வளர்ச்சித்துறை, அந்த துறை, இந்த துறை அனைத்து சேர்த்து கொடுத்துட்டாங்க. கல்வித்துறை என்ன நினைச்சுக்கிறாங்க தெரியல. அது ஒரு பெரிய துறை. இந்த கல்வி வளர்ச்சி இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு அதுல சாக்கடை போயிடும். 1,80,000 ஆசிரியர்கள் இருந்தது, இப்ப 1,32,000. அதுல 20,000-25,000 பணியிட காலி. தலைமை ஆசிரியர் பணியிடம் அவர்களை தெரிந்து கொள்ளுங்கள். ஆரம்ப நடுநிலை பள்ளிகளை தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் 4 ஆண்டுகளாக 5,500 பணியிடங்கள் நிரப்பப்படாமல் அப்படியே வைத்துக் கொண்டிருக்கான்னு சொன்னா அவருக்கு தலைமை ஆசிரியர் கொடுத்தா சம்பளம் கொடுக்கணும். கோர்ட்ல கேஸ் எதுன்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தர கோர்ட்ல போட்டு அந்த கோர்ட் கேஸ் இருக்குன்னு காட்டு ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் சம்பளத்தை கொடுக்க கூடாது என்பதற்காக பண்ண இயக்கத்தனம் தான் 5,500 பணியிடங்கள். நீ சொன்ன 20,000 பணியிட காலியாகுது. அந்த 5,500 பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்தா அந்த பணியிடம் என்ன ஆகும்? 30,000 பணியிடமாக மாறும். 30,000 பணியிடத்தை நீங்க பத்து பாஸ் பண்ணது எவ்வளவு பேரு? 18,000 பேரு. ஏன்னா வேலை கொடுக்கூடாது? இதை வேலை கொடுக்கிற உரிமையோடு கேட்க வேண்டிய போராட்டம் இந்த உண்ணாவிரத போராட்டம். கோபத்தோடு, ஆவேசத்தோடு, பாதிப்புகளோடு என்று உரிமையோடு கேட்க வேண்டிய போராட்டம். இவ்வளவு ஆவேசமா, இவ்வளவு கோபமா நான் பேசுறேன்னு சொன்னா தொட்டால் விட மாட்டேன், தொட்டவர்களை விட மாட்டேன், தொடர்பு விட மாட்டேன். லஞ்ச ஊழலுக்கு எதிராக நின்று குரல் கொடுத்தாரே அந்த ஜோசப் அவர்கள் நிச்சயமாக ராஜ்மோகன் அவர்கள் இந்த கோரிக்கையை முதல்வரிடம் கொண்டு சென்றால் 18,000 பேருக்கு இன்னைக்கு மாலையிலேயே ராஜ்மோகன் அவர்கள் அறிவிக்கணும். நிர்மல் மின்வாரியத்தில் அறிவித்தார் 15,000 பேரை போடுவது சொன்னா வச்சுட்டான். இதுல 12,000 பேரு 18,000 பேர் எடுத்துட்டான். 9,000 பேர் போட்டா 9,000 பேர் எடுத்துட்டான். 2,000 சொன்ன அந்த 9,000 பேர் சேர்த்தா 22,000 பேர் வருது. இதுல போடணும்னு சொன்னா இந்த கலெக்டர் உட்பட வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்களே. பள்ளி கல்வித்துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய, தொடக்க கல்வித்துறை பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய 18,000 தற்காலிக ஆசிரியர்கள் அவர்களை நிலைநிலைப்படுத்தி இந்த 18,000 பேரும் தேர்ச்சி பெற்றவை உடனடியாக வேலை கொடு என்கிற கோரிக்கையை எங்கள் சங்கத்தின் சார்பில் நாங்கள் முதலமைச்சருக்கு முன்னெடுத்துட்டோம். விஜய் அவர்களுக்கு முன்னெடுத்திருக்கிறோம். இந்த கோரிக்கையை அவர் அழைத்து பேசுவதாக சொல்லியிருக்கிறார். பேச வேண்டும், பேச வேண்டும். இந்த கோரிக்கைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களை ஜோசப் விஜய் போல தமிழக முதல்வர் அறிவித்தார். தேர்தல் வாக்குறுதியில் அறிவித்திருக்கிறார். சும்மா இல்ல, காலி பணியிடங்களை நிரப்புவேன். வாழ்த்துக்கள். அதை விட முக்கியமான ஒரு கோரிக்கை என்ன தெரியுங்களா? அவுட் சோர்சிங்ல டெம்பரரியா இருக்கக்கூடிய பணியிடங்களில் பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அரசு ஊழியர், அரசு பணியாளர்களையும் ஆசிரியர்களையும் பணி நிரந்தரம் செய்வேன் சொன்னார். அதான் ஜோசப் விஜய். இன்னைக்கு நாங்க கேட்டுட்டோம்.
எவ்வளவு பேர் இருக்கா தெரியுமா? உள்ளாட்சி அமைப்புகள்ல 5,25,000 பேர் இருக்கிறான். டெம்பரரியா துப்புரவு பணியாளர்கள் 100 ரூபாய் 120 ரூபாய் கூலி வாங்குறவன் தற்காலிகமாக அறிவிக்க வேண்டும். தற்காலிக தனியார் கிட்ட மயமாக்கணும் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னார்கள். தொழிற்சங்கம் சொன்னது துப்புரவு பணியாளர்கள் தனியார் மாற்றாது அவுட் சோர்சிங்கை ரத்து செய்ய என்று கேட்கிறோம். அந்த கோரிக்கையை ஏற்றால் ஜோசப் விஜய் அவர்கள் தனியார் மாற்ற. ஆனால் டெண்டர் விடுவான். என்ன கேட்க தெரியுமா? டெண்டர்கார சங்கத்தில் சேர மாட்டேன், நிரந்தர தொழிலாளிக்கு வரக்கூடிய சலுகைகளை கேட்க மாட்டேன் என்று சொல்லி அந்த ஒப்பந்ததாரர்கள் துப்புரவு பணியாளர்களிடம் 100 ரூபாய் பாண்டு பேப்பர்ல எழுதி வாங்கக்கூடிய அயோக்கியத்தனம் இந்த ஆட்சியில் அனுமதிக்க கூடாது. தமிழக முதல்வர் அவர்களே, அதே போல 18,000 பேர் எதுக்கு வச்ச நியமன தேர்வை? டீச்சர் போஸ்ட்ல போறதுக்கு தானே வச்ச. 8 பாஸ் பண்ண 66,000 பேர் இருக்கிறான். அதான் இன்னும் ரொம்ப பரமா இன்னும் நல்ல சக்கரையா போட்டு சித்திப்பா குடிக்கிறாங்க வச்ச. அதை பாஸ் பண்ண தானே 18,000 பேரு. அந்த 18,000 பேரை நாளைக்கு நீ அப்பா கொடுக்கலாம். பாதிப்புற பட்டியலை நாங்கள் திருக்கிறோம். பள்ளி கல்வித்துறை இப்ப டிரான்ஸ்பருக்கு பாதி பள்ளியிட பட்டியலை எடுத்திருக்கிறார்கள். எடுத்திருக்கிற அந்த பட்டியல்படி நீங்க ஆசிரியர்களை செய்ய வேண்டும். அதே போல மின் வாரியத்துல 65,921 பணியா 69,921 பணியிடங்கள் காலி. டெம்பரரியா வேலை செய்யறவங்க மட்டும் 46,000 பேர். மக்கள் நல்வாழ்வுத்துறையில இவங்க சொன்னீங்களா செவிலியர், இந்த கவர்மெண்ட் பண்ற வேலையை பார்த்தா நீங்க எப்படி போராட்ட வழிவகுக்கும் தெரியும். கொரோனா காலத்துல நிறைய முதல்வர் பாராட்டணும். ஏன்னு சொன்னா இந்த ஏரோப்ளேன்ல போன ஏரோப்ளேன்ல ராக்கெட்ல போய் விழாவுக்கு போனா எப்படி ட்ரெஸ் போட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி போய் கரோனா நோயாளியா பார்த்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பாராட்டணும். ஆனால் அவர் அந்த துப்புரவு பொறியாளர்களுக்கு கரோனா காலத்தில் வேலை செய்வதாக வேலை செய்வதற்கு மானியமாக 25,000 கொடுக்கணும்னு அறிவிச்சாரு. 5 ஆண்டுகளை கொடுக்கலையா? அதான் வச்சா ஆப்பு. சென்னை ஃபுல்லா என்ன வச்சா? துப்புரவு தொழிலாளிக்கு 25,000 கொரோனா காலத்துல உயிரை பணம் வைத்து வேலை செய்வதற்கு கொடுக்காத கவர்மெண்ட். இதை எதுக்கு நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொன்னா, கவர்மெண்ட் அதிகாரிகள் அப்படி இருப்பான். எந்த அதிகாரியா வந்தாலும் சரி, உங்களோட பாத்தி கேட்ட என்னப்பா கல்வி அமைச்சருக்கு கொடுத்துட்டியா? ஆமா நான் குத்துட்டேன்டா. ஆனா அந்த செக்ரட்டரிஸ் எல்லாம் மக மோசமா தான் இருப்பான். சிபிஎஸ் பள்ளிகளுக்கு அனுமதி கொடுக்கிறான், தனியார் பள்ளிக்கு அனுமதி கொடுக்கிறான், வாத்தியார்களுக்கு அனுமதி கொடுப்பான், கொள்ளையடிப்பதுக்கு அனுமதி கொடுப்பான். பாத்தீங்களா? சிபிஎஸ் பள்ளி தனியார் பள்ளிக்கு எந்த லஞ்சமும் இல்லாமல் நாங்கள் லோடிங் சர்டிபிகேட் கொடுத்து ப்ரொடெக்ஷன் சர்டிபிகேட் கொடுத்து அவர்களுக்கு நாங்கள் பள்ளிக்கு அங்கீகாரம் கொடுத்து விட்டோம் சொல்றீங்க. இந்த தமிழக அரசாங்கம் சொன்னதை அந்த பள்ளி நிர்வாகிகள் கேட்டார்களா? எவ்வளவு நீ பீஸ் வாங்குற? போர்டுல ஒட்டலான்னு சொன்னா ஒட்டினானா? போட்டுட்டு போயிட்டான். இல்ல போட்டு போயிட்டாங்க, அப்புறம் ஒட்டுவாங்க, அதுக்கப்புறம் அவனை புடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அனுமதி கொடுக்கும் போது நீ எவ்வளவு பீஸ் வாங்குற என்பதை இங்க கொடுத்தாதான் அனுமதி கொடுப்பேன் என்று சொல்லியிருந்தால் அவன் எவ்வளவு பீஸ் வாங்குறான்னு ஒட்டுவான். சரி, அந்த வாத்தியாருக்கு எவ்வளவு சொல்ல கொடுக்குற? இங்க வந்து இருக்கக்கூடிய எல்லாம் தனியார் பள்ளியில வேலை செய்யறவங்க 5,000 10,000 5,000 மத்திய அரசு ஒன்றிய அரசு வழங்கி இருக்கக்கூடிய சம்பளம். நீங்க சொன்னீங்க வாத்தியார்கள் எல்லாம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. எங்க வாத்தியார் சங்கம் எப்படி தெரியுமா? மத்திய அரசாங்கம் சம்பளம் கொடுத்தது 80,000, இவர் தமிழ்நாடு அரசாங்கம் கொடுத்தது 20,000. 20,000 சென்ட்ரல் கவர்மெண்ட் 80,000. மத்திய அரசுக்கு ஊதியத்தை கொடு, ஆசிரியருக்கு கொடு என்று கேட்கக்கூடிய கோரிக்கையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர் தட்டி கொடுத்துட்டாரு. அந்த சொக்காரை இதுல மாட்டிக்கிறாங்க சங்க தலைவர் நாங்க உட்பட. இல்ல அவர் தட்டா இருப்பார். யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தட்டார் இல்ல. தட்டோட அந்த சட்டம் அப்படியே அசையக்கூடாது. போயிச்சுட்டாங்க அந்த தட்டுது சொல்லி உள்ள மாட்டான். சம்பளம் மத்திய அரசு கிடையாது ஊதிய சம்பளம் கொடுக்குற 20,000
பணியில வேலை செய்யக்கூடியவர்களுக்கு மத்திய அரசாங்கம் சொன்ன ஊதியத்தை கொடுக்காத அரசாங்கம் இததான் எதிர்பார்க்கிறோம். நீங்களா வருவீங்க, நான் 25,000 வாங்கிக்கோன்னு சொல்லுவீங்க, நான் அப்புறம் வேலை போகணும்னு சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு உழைப்பு சுரண்டலை நடத்தக்கூடிய அரசாங்கம் இந்த சமூக அமைப்பு, முதலாளித்துவ சமூக அமைப்பு, கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய அமைப்பு, உழைப்பை விழுப்பவர்களை, வேலையில்லா திண்டாட்டத்தை, வேலையில்லா இளைஞர்களை நிக்க வைத்துக் கொண்டு ஊதியை பேரம் பேசக்கூடிய அமைப்பு, அதுதான் உங்க நோட்டீஸ்ல வெளிப்பட்டிருக்கு. நான் அப்படி கேட்கிறேன், பரமண்ட தொழிலாளி என்ன வேலை செய்யணும் அந்த சம்பளத்தை கொடுக்கணும். செகண்ட் கிரேட் டீச்சருக்கு நீ இல்ல சம்பளம், மத்திய அரசு ஊதியத்தை கொடுக்காத, நீ தமிழக அரசு என்ன கொடுத்துக்கியோ அந்த ஊதியத்தை 40,000 60,000 கொடுக்கணும். கொடுத்தவங்க வேலை கொடுக்கணும். 8 லட்சம் வண்டி, 8க்கு நியமன தேர்வு லட்சம் வண்டி வாங்க 10 வருஷம் கேட்டுக்கிறோம். கோரிக்கை, இந்த கோரிக்கை நியாயம்னா நீங்க சொல்லுங்க, நாங்க இப்படியே வீட்டுக்கு போறோம்னு சொன்னார். பாத்துங்க, இப்படியே வீட்டுக்கு போறது இல்ல, போராட்டங்கள் வெல்ல வேண்டும். தற்பைகளும் பாதிப்புகளும் ஆட்சேபமும் தீர்வல்ல, போராட்ட வடிவத்தை மாற்ற வேண்டும். போராட்ட வடிவத்தை மாற்ற வேண்டும். போராட்ட வடிவம் மாறுகின்ற போது உங்களுடைய கோரிக்கைகள் வரும். தமிழ்நாடு ஆனப்படி ஆட்சி கூட்டணி மாநில துறையில் வந்துகிறாரு. போராட்டம் உண்டான போராட்டம், தண்ணியை செத்து சொன்னார்ல, காந்திய போராட்டம், காந்திய போராட்டம், இன்னைக்கு காந்திய போராட்டம் என்பது மாறும். கடந்த 5 ஆண்டுகளாக இடைநிலை ஆசிரியர்கள் ஒரு போராட்டம் செய்தியெல்லாம் பார்த்துருக்கீங்க. சமநிலைக்கு சமூதியம், சமநிலைக்கு சமூதியம், அவனே ஏமாத்தினா கவர்மெண்ட் ஏமாத்தினான். அதிமுக இருந்து போராட்டம் செகண்டரி ஊதிய சமநிலைக்கு சமூதியம் கேட்டுக்கிட்டு அதிமுக இருந்து போராட்டம். இவங்க எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்ததும் என்ன கோரிக்கை வச்சாலே தெரியல. நான் ஆட்சிக்கு வந்தால், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தால் சமநிலைக்கு சமூதியம் தருவேன் என்று ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்து இவங்க சொல்லுகிறார். அதே மாதிரி ஸ்டாலின் வெளியேற்றது 5 லட்சம் ரூபாய் போராடி ஊதியத்தை கொடுக்கவில்லை. இதான் கவர்மெண்ட். அதிகாரி அனுப்பிடுகிறோம். எவ்வளவு இது போட்டா எவ்வளவு செலவாகும், அது போட்டா எவ்வளவு செலவாகும், எப்படி கொடுக்க முடியும்? நாங்கள் சொன்னோம், சமநிலைக்கு சமூதியம் என்பது எல்லாம் சேர்த்து போட்டா 800 கோடி தான் செலவாகும். 800 கோடியை கொடுத்து மத்திய அரசுக்கு ஊதியத்தை குழு என்று சொன்னோம். ஒரு குழு போட்டான். இவங்க 10 மீட்டர் சொன்ன ஒரு குழு போட்டு சொன்னாங்க. குழு எல்லாம் போறாங்க. என்ன தெளிவா இருக்குது. 8 நியமன தேர்வு வச்ச கவர்மெண்டா, அது திமுக கவர்மெண்டா, அண்ணா திமுக கவர்மெண்டா எனக்கு கிடையாது. இப்ப பாஜக கவர்மெண்ட் வேலை விட இதுக்கு என்ன குழு போடுறது? குழு போட்டு ஆனா குழு போறதுக்கு 6 மாசம் ஆகி 6 மாசத்துல குழு போது இன்னும் 6 மாசம் பத்து அந்த சங்க பொறுப்பாளர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 6 மாசத்துக்கு 4 சங்கத்தை கூப்பிட்டு இது என்ன கோரிக்கை அப்படின்னு அவன் கேட்கறதுக்கு ஆட்சி முடிச்சுக்கணும். இந்த நோட்டீஸை தெளிவா போட்டுக்கிறாங்க. கவர்மெண்ட், கல்வித்துறை அதிகாரிகள், பள்ளி கல்வித்துறை பகிரங்கமாக அறிவிப்பு செய்து நியமன தேர்வை நடத்திவிட்டு 18,000 பேரை பாஸ் தேர்ச்சி கொடுத்து விட்டு வேலை கொடுக்காம இருக்கிறார். 30,000 பணியிடங்கள் காலியாக இருக்கிறது. ஆசிரியர் பணியிடம் சேர்த்தா எல்லாம் சேர்த்து 50,000 பணியிடம் காலியா இருக்கு. 20,000 பேருக்கு வேலை கொடுப்பதற்கு நீ கைப்புண்ணுக்கு என்ன பண்ண கூடாது? எங்க கண்ணாடி போட்டு கைப்புண்ண தேடாத நேரடியாக பார். நீ அறிவித்த அடிப்படையில் காலியாக உள்ள 30,000 பணியிடங்களுக்கு எவ்வளவு பணியிடங்கள் இருக்கிறது என்று டிஆர்பி அறிவித்தாலே அந்த பணியிடங்களுக்கு, அந்த 30,000 பணியிடங்களுக்கு இந்த 18,000 பேரை வேலை கொடுத்தா இந்த போராட்ட கோரிக்கை. இங்க வந்து மாமா குத்துருவாரு, மச்சா குத்துருவாரு, அண்டா குத்துருவாரு. எங்க நான் எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம், நீங்க பண்ணிடுங்க
உரிமை. ஓட்டு போடுங்க, கேட்டீங்க, உரிமை. ஆனால் போராட்ட களம் வந்துட்டா ஏன் இந்த போராட்ட களம் வந்தது? ராஜ்மோகன் அவர்களை சந்தித்து பார்த்திபன் பேசுகின்ற போது அண்ணன் சொல்லி நிர்மல்குமார் எப்படி அறிவிச்சார் அந்த மாதிரி அறிவிக்க அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா இந்த போராட்டம் கிடையாது கிடையாது. எனவேதான் சொல்லுகிறோம், 18,000 பேரை நீ தேர்ச்சி கொடுத்துட்ட, 30,000 பணியிட காலியா இருக்கு, 30,000 பேரை போடி என்பதுதான் தமிழ்நாடு துவக்கப்பள்ளி ஆசிரியர் சங்கத்துடைய கோரிக்கை, உங்களுடைய கோரிக்கை. இதை நிறைவேற்ற வேண்டும். 2024 நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னை ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 18,775 ஆசிரியர்களுக்கு 30,000 காலி பணியிடங்களில் பள்ளி கல்வித்துறையில் இருக்கும் 30,000 காலி பணியிடங்களில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் அவர்களுக்கு உடனடியாக பணி வாய்ப்பு வழங்க வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் உடனடியாக சட்டமன்ற கூட்டத்தொடரில் அறிவித்து செயல்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை உங்கள் முன்னால் அன்போடு வைக்கின்றோம். இந்த போராட்டத்துடைய நோக்கமே 13 ஆண்டு காலமாக தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் சொன்னாரே, தீய சக்தி தீர்ந்து போன சக்தி, அந்த சக்திகளால் 13 ஆண்டு காலம் ஏமாற்றப்பட்ட இந்த நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற 19,000 ஆசிரியர்களுக்கும் நீங்கள் உடனடியாக ஆசிரியர் வேலையை வழங்க வேண்டும், நடைபெற உள்ள சட்டமன்ற கூட்டத்தொடரில் அந்த வேலையை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் முன்வைக்கின்றோம். அது மட்டுமல்ல, நியமன தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று சொன்னாலே தமிழிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என்கிற ஒரு நிலையை உருவாக்கி எங்களை கொடுமையான தேர்வுகளை எழுத வைத்து +2 முடித்தபோது தேர்விலே தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், 2 ஆண்டு ஆசிரியர் பயிற்சியிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறோம், 8 தேர்ச்சி வைத்தார்கள், அதிலே தேர்ச்சி பெற்றிருக்கிறோம். அதற்கு பிறகு ஆசிரியர் நியமன தேர்விலும் தேர்ச்சி பெற்றிருக்கின்றோம். எங்களுக்கு உடனடியாக இந்த 2026 சட்டமன்ற தேர்தலிலே உங்களுக்கெல்லாம் ஜோசப் விஜய் அரசு அமைய வேண்டும் என்று சங்கத்துடைய தீர்மானமாக வெளியிட்டு ஓட்டு போடுவேன் என்று சொல்லி ஓட்டு போட்ட அந்த ஆசிரியருக்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கையோடு இந்த உண்ணாவிரத மேடையில் உங்களுடைய நண்பீஸ் குழந்தைகள் வேண்டுகோளை ஏற்று 19,000 ஆசிரியருக்கு வேலை வழங்க வேண்டும் என்று இந்த போராட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையில் ஒட்டுமொத்தமாக இடைநிலை ஆசிரியர், பட்டதாரி ஆசிரியர், முதுகலை ஆசிரியர், தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் என்று சொல்லுகின்ற போது 50,000 பணியிடங்கள் காலியாக இருக்கின்றன. இந்த 50,000 பணியிடங்கள் காலியாக இருப்பது என்பது நாங்கள் அறிவிப்பதல்ல, பள்ளி கல்வித்துறை வெளியிட்டுள்ள புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நாங்கள் அறிவிக்கின்ற இந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இந்த 50,000 பணியிடங்களையும் நிரப்ப வேண்டும் என்று சொன்னால் இங்கே வந்திருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் BA BEd மட்டும் படிக்கவில்லை, MA ML டாக்டர் படித்துவிட்டு நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு இடைநிலை ஆசிரியராகவும் வேலை கொடுக்கலாம், பட்டதாரி ஆசிரியராகவும் வேலை கொடுக்கலாம், முதுநிலை பட்டதாரி ஆசிரியராக வேலை கொடுக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் 30,000 50,000 காலி பணியிடங்களில் வேலை வழங்க முடியும். அது மட்டுமில்லாமல் பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் அது ஒரு 25,000 பணியிடங்கள் BO அலுவலகங்களிலே, மாவட்ட கல்வி அலுவலகங்களிலே, CO அலுவலகங்களிலே காலியாக உள்ளன. அந்த பணியிடங்களையும் நிரப்பினால்தான் பள்ளி கல்வித்துறை மேம்பாடு அடையும் என்கிற கருத்தையும் இங்கே பதிவு செய்கிறோம்.